ஹாய் ஆல். இது ஒரு ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ஸோ அன்றைக்கி காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவரும் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறமா நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். ஸோ நல்லா இந்த மாதிரி சிக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முன்னெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது சிக்கு ஊரின்னு சொல்லிட்டு ஸ்டீலில் இருக்கும், அதில் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கோம்லேயே இருக்குல்ல பின்னாடி சைடு, அதை வச்சு நல்ல சிக்கு எடுத்துடுவேன் நான். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பின்னாடி சிக்கு இருக்காது. எவ்வளோ முடி கொட்டுது பாருங்கள். பட் ஆனால் முடி வளரவுமே செய்யுது நல்லா. ஸோ சாமி கும்பிட போகிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 முடி எடுத்து கட்டுற மாதிரி கிளிப்ஸ் கட்டிக்குவேன். இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா மேலே தூக்கி போட்டுட்டோன்னா ஃபுல்லாக காய வச்சுடுவேன். அதுக்கப்புறமா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை யூனிட்க்கு லைட்டை போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பிரசாதம் ஆல்ரெடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஊதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவேன். ஃப்ரைடேங்கிறதுனால காலையில் இருக்கும். மற்ற டேஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் தான் கும்பிடுவேன். இந்த நிலவாசலுக்குமே இந்த மாதிரி ஊதுபத்தி காமிச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதையும் கும்பிட்டுட்டு அப்புறமா காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காவடி பழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் குட்டியாக ஒரு ஷாப்பிங், ஹரி இந்த பென் தான் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவனுக்கு ஸ்டேஷ்னரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியே வெதர் இருந்தது, சூடாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டு வடை தான் செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்து தான் செஞ்சுருந்தேன். நல்லா வந்திருந்தது கிறிஸ்பியாக. ஸோ சவுண்டு கேளுங்க, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட்டாக தூர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி பயங்கர காற்றடிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மழை பெய்யாதுன்னு நினச்சேன். பட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. சரி சூடாக நைட்டுக்கு ரவை கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த ரெசிபி தான் செஞ்சேன். ரொம்ப யம்மியாக இருந்தது. அந்த மழைக்கு அந்த சில்லுன்னு இருக்கிற வெதருக்கு சூடாக இந்த ரவை கிச்சடி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. உப்புமாவை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு.